வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது எஸ்ஜிடி தேர்வு சம்மந்தமான தகவல் தான். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது போய்கிட்டு இருக்குது. நேற்றைய தினம் அப்படின்றது முடிஞ்சது. இதுக்கடுத்து வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற விஷயம் தான் எல்லாரோட தேர்வர்களோட மனநிலையில். இதற்கு முன்னாடி பண்ணின முயற்சிகள், அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹோல்டாகி என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற ஒரு நிலைமையில் போய்கிட்டு இருக்கு. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக ஒரு சிவி நடக்குது, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க, அவங்க வேலையில் ஜாயின் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் நம்மளுடைய முயற்சி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கணும். நம்ம வந்துட்டு கேட்குறது என்ன அப்படின்னா, முழுமையாக இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை ஃபில்லப் பண்ணணும். இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பணியிடங்களையும் ஃபில்லப் பண்ணணும் அப்படின்றது ஒரு கோரிக்கை. இரண்டாவது, அது இல்லை அப்படின்ற பட்சத்தில் தேர்வானவர்கள் எல்லாருக்கும் வேலை அப்படிங்கிறது நம்மளோட கோரிக்கை. ஸோ இது இரண்டுமே இல்லாத பட்சத்தில் தான் வந்துட்டு அடுத்த ஒரு தேர்வு அப்படிங்கிறது வைக்க வேணாம். ஏன்னா இப்போ பாஸ் பண்ணி வெயிட்டிங்கில் இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு வேலை போட்டதுக்கப்புறம், வேலை கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு தேர்வு அப்படிங்கிறத வைங்க அப்படின்றத ஒரு முக்கியமான இந்த 3 கோரிக்கைகள் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கும் அந்த சிவி லிஸ்ட் நடக்கிறதுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை. நம்ம வந்துட்டு என்னென்னா, இப்போ திடீர்னு அடுத்து வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன், அதாவது இன்னும் ஒரு 6 மாதமோ ஒரு வருஷத்துக்கு அப்புறமோ ஒரு நியமன தேர்வோ அல்லது தகுதி தேர்வோ ஏதோ ஒன்று கொடுத்ததுக்கப்புறம் அப்போ நம்ம வந்துட்டு போராடி, இல்லை இங்கே நாங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு போடுங்க அப்படின்னு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ இருந்தே அந்த கோரிக்கையை அழுத்தம் திருத்தமாக எங்களோட நிலைமை இதுதான் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அப்படி ஒரு விஷயம் நடக்காமையாவது இருக்கும். ஏன்னா இத்தனை வருடங்களில் மறுபடியும் நியமன தேர்வு தகுதி தேர்வுன்னு மாறி எழுதிக்கிட்டு தான் இருக்கும். அதாவது நியமன தேர்வு இப்போ தான் வருது 12 வருஷத்துக்கு அப்புறம். பட் இருந்தாலும் சொல்கிறேன், அந்த மாதிரி ஏதோ ஒரு தேர்வுகள் வந்ததுக்கப்புறம், நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட முயற்சியை ஈடுபடுறதுக்கு பதிலாக இப்போ இருந்து நம்ம இது வரைக்கும் என்ன கண்டினியூ பண்ணணுமோ சேம் அதே விஷயத்த மறுபடியும் தொடர்ச்சியாக பண்ணணும் அப்படின்னா அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அடுத்து வந்து ஏதாவது ஒன்று பண்ணினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதில் போராட்டம் பண்ணுறோம், இது பண்ணுறோம், நம்மளோட எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதை ஏற்றுப்பாங்களாங்கிறது தெரியாது. பட் நம்மளோட நிலைமை இதுதான் அப்படிங்கிறத எடுத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். மறுபடியும் அதை அழுத்தம் திருத்தமாக சொல்லுவோம். சிவி விட்டதுனால நம்ம வந்து பேக் ஆகி அப்படியே ஸ்டன் ஆகி உட்காந்துட்டோம், நம்ம அதை விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் இது வந்து பெரிய ஒரு பூதாகரமான விஷயமாக கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வெடிக்கும். அப்போ வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ மறுபடியும் நம்மளால் என்ன முடியுமோ அந்த தகவல்களை நம்ம வந்து அரசுக்கிட்ட சென்றடையணும். சென்றடைஞ்சிச்சு ஓகே, பட் மறுபடியும் அந்த தகவல்கள் அந்த விஷயங்கள் போய் மறுபடியும் சேரணும். ஒரு வாட்டி சேர்றதுக்கு பதிலாக அதுவே ஒரு விஷயம் 10 வாட்டி போய் சேருது அப்படின்னா ஓகே, ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதாவது தெரியும்ல. அதுக்காக தான் சொல்கிறேன், மறுபடியும் அதே விஷயம் போய் சேரணும். ஒன்று வேக்கண்ட்டை முழுமையாக காலி பணியிடங்கள் இருக்கிற அனைத்து வேக்கண்ட்டையும் ஃபில்லப் பண்ணி போடணும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேலை பாஸ் பண்ண எல்லாருக்கும் வேலை அப்படிங்கிறத போடணும். இது ரெண்டுமே நடக்காத பட்சத்தில் அடுத்த ஒரு தேர்வு வைக்காமல், ஏன்னா இருக்குது இப்போ பாஸ் பண்ணி இருக்கவங்களுக்கு வேலை கொடுத்துட்டு அடுத்த ஒரு தேர்வு வச்சுட்டாங்க அப்படின்னா அது வந்து பெட்டராக இருக்கணும். இது 3ல் நம்மளோட கோரிக்கை அப்படிங்கிறது இதை 3 பொறுத்து தான் இருக்குது. ஸோ அவங்க சைடில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. நம்ம அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இது 3ல் ஏதாவது ஒன்று நடந்தாலும் ஓகே, இல்லை நமக்கு ஃபேவராக எந்த விஷயங்கள் நடந்தாலும் நமக்கு ஓகே தான் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் டெலகிராம் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏன்னா டெலகிராம் அப்படிங்கிறது உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாரும் அதில் இருக்காங்க. ஸோ அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி என்ன முடிவுகள் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்க முடியும். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.